திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே தாமரை குளத்தில் பாய்ந்த லாரியை 2 ஆற்ற கிரேன்கள் மூலம் மீட்கும் பணியால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது. அப்போது ஆபத்தை உணராத வாகன ஓட்டிகள் கிரேனின் அடியில் புகுந்து சென்றது அச்சத்தை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம். தீனதயாளன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, வணக்கம் அகிலா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து டாரஸ் லாரியில தக்காளி ஏற்றுவதற்காக ஒசூர் செல்வதற்காக தக்காளி பெட்டிகளை ஏற்றி சேலம் ஒசூருக்கு செல்வதற்காக திருச்சி வழியாக நாமக்கல் சாலையில் சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனத்தை ஓட்டியவர் பழனி என்பவர். அவருடன் ஒரு கிளீனர் வந்திருக்கிறார். அவரோட அந்த வண்டியினுடைய ஓனரும் வந்திருக்கிறார். அப்போது சேலத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த நம்பர் 1 டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய நொச்சியம் பகுதியில் தாமரை குளம் இருக்கு. அந்த தாமரை குளத்தில் நள்ளிரவில் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து தாமரை குளத்தில் லாரியானது இறங்கியது. அப்போது அதனை மீட்கும் பணியினானது எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் மீட்கும் பணி காலையில் நடைபெற்றது. அப்போது 2 ராட்சச கிரேன்கள் மூலமாக அந்த லாரியை பத்திரமாக மேல மீட்டனர். அதனை ஆபத்தை உணராமல் அந்த கிரேன் அடியிலே இருசக்கர வாகன ஓட்டிகள் சென்றது அங்க பார்ப்பவர்களை முகம் சுளிக்கும் அளவிற்கு தான் ஏற்பட்டது. இந்த மீட்கும் பணியில் இந்த போலீசார் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அந்த மீட்கும் பணியானது நடைபெற்றதால் இந்த போக்குவரத்து பாதிப்பும் அதிக அளவில் ஏற்பட்டது. இதாவது 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த திருச்சி டு நாமக்கல் செல்லும் சாலையில போக்குவரத்து நீண்ட வரிசையில் நின்றுதான் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த கிரேன் அடியிலே வாகன ஓட்டிகள் சென்றது பார்த்தோரு முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் காயங்களும் ஏற்படாத வண்ணதான் இந்த கிரேன் மீட்கும் பணியானது நடைபெற்றது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.